எனக்கு முன்பு பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கடந்த 35 வருட காலம் எதுவுமே செய்யாமல் நாங்கள் ஏதோ தேங்காய் திரிவிட்டு வெறுமனே பாராளுமன்றத்துக்கு வந்து இப்பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கோமாவிலே இருந்து வந்துவிட்டு அவர் பேசுகின்றார். அந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம், அந்த ஹாபரை 35 வருடத்துக்குள்ளே கட்டி அதுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு இன்னும் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவை. அதைத்தான் கௌரவ அமைச்சர் அவர்களிடத்திலே கடந்த ஒரு வருட காலமாக 25ஆம் ஆண்டு பட்ஜெட் வந்தபோது 24ஆம் ஆண்டு பட்ஜெட்டிலே கூட நான் எழும்பி கௌரவ அமைச்சர் அவர்களிடத்திலே வாழச்சேனை ஹாபரில் ஒரு எக்ஸ்டென்ஷன் கட்ட வேண்டும் என்று நான் சொன்னேன். அதே போன்று 3 தடவைகள் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றேன். பாராளுமன்ற அமைச்சு குழு கூட்டத்திலும் நான் அதை எழுப்பி அதிலும் பேசிய போது கௌரவ அமைச்சரும் அந்த அமைச்சருடைய பிரதி அமைச்சர் செயலாளர் எல்லோரும் எங்களுக்கு உறுதிமொழி வழங்கினார்கள். 26ஆம் ஆண்டு பட்ஜெட்டிலே நாங்கள் அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்வோம் என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் சுமார் 350 மில்லியன் ரூபாய்களை வாழச்சேனை ஹாபரினுடைய விஸ்தரிப்புக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதற்காக கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் பிரதி அமைச்சர் அவர்களுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் சார்பில் விசேஷமாக அந்த ஹாபர் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் மாத்திரமல்ல, பொத்துவில் தொடக்கம் அம்பாறை மாவட்ட மக்களும் மட்டக்களப்பு மாவட்ட மீனவர்களும் பாவிக்கின்ற ஒரு துறைமுகம் தான் வாழச்சேனை துறைமுகம். அந்த மீனவர்களின் சார்பிலே என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமனே எதிர்க்கட்சிகளின் மீது சேறு பூசிக்கொண்டு தங்களுடைய அரசியலை செய்யாமல் தயவு செய்து காலங்களில் என்ன நடந்தது என்பதை விடயங்களை புரிந்து கொண்டு எதுவுமே தெரியாமல் இங்கு வந்து விரும்பியதை எல்லாம் பேசலாம் என்று நினைக்காமல் உங்களுக்கு தரப்படும் நேரங்களை மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற ஒரு சபையாக இதை நீங்கள் இந்த உயர்ந்த சபையை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த கௌரவ பாராளுமன்ற அறிவுரை கூற விரும்புகிறேன். மீன்பிடி அமைச்சு என்பது ஒரு முக்கியமான அமைச்சு. இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மீன்பிடி அமைச்சோடு தொடர்பட்டவர்கள். கிட்டத்தட்ட இந்த அமைச்சு ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 300 பில்லியன் ரூபாய்களை மீன் ஊடாக வெளிநாட்டுக்கு ஏற்பது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய வருமானத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான அமைச்சு. ஆகவே இந்த அமைச்சினுடைய பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். இந்த மீன்பிடியில் ஈடுபடுகின்றவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு, சிறிய பெரிய மீன்பிடியாளர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்கின்றார்கள். எனக்கு முன் பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே விடயங்களை பற்றி சொன்னார்கள். ஆக அவர்களுடைய படகுகள் காணாமல் போதல் பல்வேறுபட்ட சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆகவே அதற்காக நீங்கள் அவர்களுக்கு GPS, லைஃப் ஜாக்கெட் போன்ற முக்கியமான உபகரணங்களை நீங்கள் அதிகமாக வழங்க வேண்டும். அதே போன்று சிறிய மீனவர்கள் ஆத்திலே அல்லது சின்ன குளங்களில் ஈடுபடுகின்றவர்கள் கடந்த காலங்களிலே மீன்பிடி வள்ளங்கள், மீன்பிடி உபகரணங்கள் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அதிகமான விலைகள் காரணத்தினாலும் பொருளாதார சுமை காரணமாகவும் பல மீனவர்கள் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியாமல், ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே அது தொடர்பான நடவடிக்கை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.